எரிவாயு கப்பல் துறைமுகத்தை அடைந்ததும் அது இறுதி நுகர்வோரை எப்படி சென்றடைகிறது? முதலில் கப்பல் சிறப்பு LNG அல்லது LPG முனையத்தில் நிறுத்தப்படும். அங்கு இறக்கும் குழாய்கள் அல்லது கனமான காப்பிடப்பட்ட குழாய்கள் கப்பலின் தொட்டியுடன் இணைக்கப்படும். பின்னர் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை கட்டுப்பாட்டுடன் திரவ எரிவாயு மெதுவாக கரையில் உள்ள பெரிய குளிரூட்டப்பட்ட சேமிப்பு தொட்டிகளுக்கு மாற்றப்படும். இந்த தொட்டிகள் வாயுவை மிக குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கும். அடுத்து சேமிக்கப்பட்ட திரவ வாயு மறுவாயுவாக்க ஆலைக்கு அனுப்பப்படும். அங்கு அதை சூடாக்கி மீண்டும் வாயுவாக மாற்றப்படும். பின் இந்த வாயு உயர் அழுத்த குழாய்கள் மூலம் நகரங்களுக்கு அனுப்பப்படும். சில இடங்களில் இது சிலிண்டர் நிரப்பும் ஆலைக்கு மாற்றப்பட்டு வீட்டு சிலிண்டர்களில் நிரப்பப்பட்டு லாரிகள் மூலம் வீடு வீடாக விநியோகிக்கப்படுகிறது. அதாவது கடலில் இருந்து எடுக்கப்பட்ட எரிவாயு முதலில் டேங்கர் கப்பலில், பிறகு சேமிப்பு தொட்டியில், பின்னர் ஆலையில் பதப்படுத்தப்பட்டு குழாய் அல்லது சிலிண்டர் வழியாக நேரடியாக உங்கள் வீட்டை வந்தடைகிறது. நீங்களும் இது போன்ற சக்தி வாய்ந்த செயல்முறை வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்டில் கேஸ் என்று எழுதுங்கள்.